காலையில் எந்திரிச்சு முருகா முருகான்னு 3 தடவை சொன்னாலே போதுங்க. ஏன்னா ஆதி காலத்துல எல்லாருமே எந்திரிக்கும் போது முருகாம்பாங்க, உட்காரும் போது முருகாம்பாங்க, சாப்பிட்டு போது முருகா எனக்கு இந்த சாப்பாடு எனக்கு போதும் முருகா அப்படிம்பாங்க. ஏன் முருகா முருகான்னு சொன்னாங்கன்னா, இப்ப கடவுள்லயே முதல் கடவுள் யாருங்க? முதல் கடவுள் விநாயகர். அப்படித்தான் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. விநாயகர் காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா விநாயகர் தலை தனியா இருந்ததை உருவாக்கப்பட்டது. ஆனா முருகர் இயற்கையாவே சிவனுடைய குழந்தையாவே வராங்க. கரெக்டுங்களா? அப்போ இவர் ரொம்ப ஆக்ரோஷமா அண்ணன் தம்பி கிட்ட சண்டை போடும்போது பிரச்சனை என்னன்னா, செயற்கைக்கும் இயற்கைக்கும் பிரச்சனை வந்ததுனால தான் அந்த பழக்கதை வந்ததுக்கு காரணம். கரெக்டுங்களாமா? அப்படி இருக்கும்போது சூரசம்பாரத்தில் திருச்செந்தூர்ல அசுரரை அழிச்சிருவாங்க. இதை அழிச்ச உடனே இவருக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, எவ்வளவு பெரிய தெய்வ பிறவியா இருந்தாலும் மனிதர்களா இருந்தாலும் ஒரு உயர கொண்டாச்சுன்னு சொன்னா பிரேதசாபம் பிரம்மகத்தி தோஷம் நிவர்த்தி பண்றதுக்காக திருப்பூர்ல அவனாசி பக்கம் ப்ளஸ் கோயம்புத்தூர் ரோடு திருமுருகநாத சுவாமி, திருமுருகன் பூண்டி, திருமுருகநாத சுவாமின்னு சிவனோட பேரே திருமுருகநாத சுவாமிங்க.